எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. நிறைய நண்பர்கள் ஆன்மீகத்தினுள் இருக்கிற பல்வேறு விஷயங்களை நம்மளால் உங்கள் சேனல் மூலயமா தெரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறீங்க. அது எங்களுக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இன்னும் நல்ல சேவைகளை வழங்கணும், உங்களுக்கு கொடுக்கணும், ஆன்மீகத்தில் இருக்கிற விஷயங்களை சொல்லணும் அப்படின்ட்டு நாம் முழு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம சேனலுடைய சிறப்பே என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பொருட்செலவு இல்லை, பெரிய வகையில் வழிபாட்டு முறைகள் இல்லை, எளிமையாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ சரிங்களா, ஆக்குமிடம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமே என்று சொல்கிற மாதிரி இருந்த இடத்தில் இருந்து இறைவனை வணங்குற டெக்னிக்கு தான் நாம் சொல்வோம். உனக்கு தோஷமாக இவ்வளோ செலவு பண்ணி அங்கே போய் அந்த விஷயத்தை செய், அந்த பரிகாரத்தை பண்ணு, இதெல்லாம் நம்ம சேனலில் சொல்லவே மாட்டோம். இறைவன் எங்கேயும் இருக்கிறார், எல்லோரினுள்ளும் இருக்கிறார். அவரே நாம் உணர்றதுக்கான வழிகளை தான் நம்ம சேனலில் நாம் சொல்கிறோம். அதனால் நம்ம சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் தெரியும், வீடியோக்கள் எல்லாமே தரமாக இருக்கும். வீடியோக்களினுடைய நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க, ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறச்ச உங்களுக்கு ஒரு ஆன்மீக தெளிவு கிடைக்கும். அதை செய்து பலனடைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் கிடைக்கும். அதில் இந்த வீடியோவில் பார்க்குறக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாங்க, பல நண்பர்களை நான் பார்க்குறேன். அவங்க சொல்கிறது என்னென்னா, நல்லா சம்பாதிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. மாதம் ஒரு 20,000 30,000 நல்லா தாராளமாக செலவு சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் லட்சங்களில் சம்பாதிக்கிறவங்க கூட இருப்பாங்க. பட் அவங்களால அந்த மாத சம்பளத்தை கொஞ்சம் சேமிக்க முடியல, ப்ளஸ் அனாவசிய செலவு எங்களுக்கு அதிகமாக ஆயிடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட இதை ஒரு குறையாகவே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நான் பல நேரங்களில் சொல்வது உண்டு. என்னென்னா, பணம் எல்லா நேரங்களிலும் ஒரு மனிதனிடத்தில் அதிகமாக சேராது. ஒரு சம் பீரியடில் பணம் அதிகமாக சேரும், ஒரு சம் பீரியடில் பணம் கம்மியாகிடும், சந்தோஷம் நிறையமாக இருக்கும். ஒரு சம் பீரியடில் பணம் சேராது, கடன் இருக்கும். சில நேரங்களில் கடன் இருக்கும், அதே நேரத்தில் பணமும் சேரும், சந்தோஷம் இருக்காது. இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும். அதனால் பணம் எல்லா டைமும் ஒரே மாதிரி சேமிக்க இயலாது. பட் ஆன்மீக ரீதியாக சில விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பணம் வீணாக விரயமாவதை தடுக்க முடியும். நிறைய அளவுக்கு சேமிக்க முடியல அப்படின்னா கூட அத்தியாவசியமாக உங்களால் பணத்தினை சேமிக்க முடியும், அதை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் வீண் விரய செலவுகளை இந்த பரிகாரங்கள் மூலமாக கட்டாயமாக தவிர்க்க முடியும். சரிங்களா? அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, சம்பளம் வாங்கினவுடன் நீங்கள் எவ்வளோ ரூபா வாங்கினாலும் சரி, சார் நான் ஒரு 10,000 தாங்க மாதம் வாங்குகிறேன் அப்படின்னா கூட பரவாயில்ல, இதை செய்யுங்க. ஏன்னா 10,000லேருந்து நீங்கள் ஒரு 1000 ரூபாய் சேவிங் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இந்த பரிகாரம் வழிவகை செய்யும். சம்பளம் வாங்கிய உடனே நான் சொல்லும் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் சம்பள பணம் வீண் விரயம் ஆகாது, வீண் செலவு ஆகாது. கட்டாயமாக உங்களுக்கு அந்த பணம் பன்மடங்கு பெருகும். சேமித்தாலும் அந்த பணம் செலவாகாது. ஏன்னா சில பேர் சேமிக்கிறேன்னு சேமிச்சு வைப்பாங்க, பின்னாடியே ஒரு செலவு வந்துடும், அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைலாம் வரவே வராது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த சம்பள பணம் வாங்கியவுடன் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். சில நேரங்களில் எப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
என்னங்க இப்படி சொல்கிறீங்க, எடுத்தோடனே வாங்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய பேர். பட் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த பொருட்களை கொஞ்சம் மெனக்கட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சம்பளம் வாங்கிய முதல் செலவை இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான வகையில் பணம் சேரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சம்பளம் வாங்கியவுடன் மல்லிகை பூவை வாங்குவது. பூக்கள்ல நிறைய மலர்கள் இருக்குதுங்க, வாசமுள்ள நல்ல கலர்ஃபுல்லான நிறைய மலர்கள் இருந்தாலும் இந்த மல்லிகை மலருக்குன்ட்டு தனி மவுஸ் இருக்கு. மல்லிகை பார்த்தீங்கன்னா வசிய மலர் என்ற பெயரால் நாம் அழைக்கிறோம். இந்த மலருக்கு ஏங்க வசிய மலர் அப்படின்ட்டு பெயர் வந்தது அப்படின்னா, எல்லாத்தையும் வசியம் பண்ணிடுமா, அதுதான் இந்த மலருக்கு பேர் வசிய மலர். சுவாமிக்கு வச்சு வழிபாடு செஞ்சு அந்த சுவாமி உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க. பெண்கள் தலையில் வச்சுட்டு கணவன்கிட்ட போனால் கணவன் விஷயம் ஆயிடுவாங்க. இந்த மல்லிகை மலரை கொஞ்சம் பணம் வைக்கிற இடத்துல வச்சா பணம் விஷயம் ஆயிடும். இந்த மல்லிகை மலரை நீங்கள் ஒரு சுபகாரி பூஜையில் வச்சு பிரார்த்தனை வைக்கும்போது உங்கள் பிரார்த்தனை சக்ஸஸ் ஆகிடும். இப்படி நல்ல நல்ல விஷயங்களை வசீகரித்து கொடுப்பது தான் இந்த வசிய மலரான மல்லிகை மலரினுடைய வேலை. பல பேர் இந்த மல்லிகை மலரினுடைய பலன்கள் தெரியாமல் இருக்கிறாங்க. இட்ஸ் வெரி பவர்ஃபுல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லலாம். மிகவும் சக்தி வாய்ந்த மலராக இந்த மல்லிகை மலரை நாம் சொல்கிறோம். இந்த மல்லிகை மலரை எப்படி பயன்படுத்தணும் நம்ம பண வசீகரத்துக்கு அப்படின்னு கேட்டால், சம்பளம் வாங்கியவுடன் அந்த சம்பள தொகையில் வீண் செலவு எதுவும் பண்ணாமல் செலவில் மல்லிகை பூ வாங்குங்க. அதை வாங்கிட்டு அருகில் பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தாயாருக்கு போட்டு கும்பிட்டு வாங்க. அங்கே இருக்கிற தாயாருக்கு இந்த மல்லிகை மலரை சாத்தி பிரார்த்தனை பண்ணிடுச்சு, உங்களுக்கு பண விஷயம் ஏற்படும். அந்த சம்பள பணத்திலிருந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க இல்லையா, இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், உங்களினுடைய அத்தனை விதமான பணத்தட பிரச்சனையும் தீரும். அந்த சம்பள பணம் உங்கள் கையில் நிலச்சி நிற்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால், இனிப்பு, ஸ்வீட். அதாவதுங்க, என்றைக்குமே இனிப்பு உணவுகளை நாம் சந்தோஷமான நேரங்களில் பரிமாறிக்குவோம். அது ஏன் அப்படின்னு கேட்டால், இனிப்பு என்பது சுக்கிரனினுடைய ஒரு சுவை மிகுந்த ஒரு பொருள். இந்த சுக்கிரனின் காரகத்துவத்தை, அதாவது சுவையை பெற்ற அந்த இனிப்பொருளை நீங்கள் சந்தோஷமான நேரத்தில் பகிரும் பொழுது சுக்கிர கடாட்சம் உங்களுக்கு பெருகுங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா சுக்கிரனோட பொருளான இனிப்பை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது சுக்கிரன் மகிழ்வார். நம்மளோட பொருளை மற்றவங்களுக்கு இவன் கொடுக்குறானே, ஸோ இவனுக்கு இன்னும் கொஞ்சம் நலன்களை கொடுக்கலாம் அப்படின்ட்டு சுக்கிர கிரகத்தினுடைய பவர் மேலும் அதிகரிக்கும். அதனால தான் சொல்கிறேன், இனிப்புகளை வாங்குங்க. இனிப்புகள் அப்படிங்கிறச்ச பெருசாக வாங்கணுமா சார் அப்படிலாம் இங்கே தேவையில்லை. சும்மா ஒரு சிம்பிளாக வாங்கினா போதும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாரம்பரியமான இனிப்புகளை வாங்குங்க. உடனே போயிட்டு கேக்கு, சாக்லேட்டு இப்படின்னு வாங்காமல் ஒரு ஜிலேபி, லட்டு இந்த மாதிரியான பொருட்களை வாங்கலாம். மைசூர்பா இந்த மாதிரியான பொருட்களை, இந்த மாதிரியான ஸ்வீட்ஸ், பாரம்பரிய ஸ்வீட்ஸில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி வாங்கிறது சிறப்பு. என்னங்க எல்லாமே இனிப்பு தாங்க, கேக்கிலையும் இனிப்பு தான் வருது, லட்டுலையும் இனிப்பு தான் வருது. என்னங்க அப்படின்னு கேட்டால், இந்த லட்டு, ஜிலேபி இந்த மாதிரியான ஸ்வீட்ஸ், மைசூர் பாப், பூந்தி இந்த மாதிரியான ஸ்வீட்ஸ்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா செயற்கை ரொம்ப கம்மியாக இருக்கும். நேச்சுரலாக சமையல் எப்படி பண்ணுற மசாலாஸ் போட்டு அந்த மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா கடல மாவு, சர்க்கரை, ஏலக்காய் இதை வச்சு தான் நம்ம பயன்படுத்துகிற ஸ்வீட்டாக இருக்கும். இது ஒரு நல்ல சுக்கிரத்தன்மையை ஈர்த்து கொடுக்குற ஒரு ஸ்வீட். என்ன சொல்லப்போனால் நான் பொதுவாக லட்டு வாங்க தான் சொல்லுவேன். ஸ்வீட் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு லட்டு வாங்குங்கம்மா. ஏன்னா லட்டுவில் பார்த்தீங்கன்னா நிறம் மஞ்சள், மேக்ஸிமம் லட்டு மஞ்சள் கலராக இருக்கும். இது குருவோட ஒரு கலர்.
ஒரு இனிப்பு சுவை. இது வந்து சுக்கிரனோட ஒரு சுவை. ஸோ சுக்கிரனின் அருளும் குருவின் அருளும் ஒரு சேர உங்களுக்கு கிடைக்க செய்யும் இந்த ஒரு லட்டுங்கிற இனிப்பு. இது இல்லாமல் பல இனிப்பு பதார்த்தங்கள் இருக்குது, நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதனால் இனிப்புகளை வாங்குவது, உங்கள் சம்பள பணத்திலிருந்து முதல் செலவினத்தை இனிப்பு வாங்கலாம். ஒன்று பூ வாங்கலாம், இல்லை இனிப்பு வாங்கலாம், 2. அடுத்து 3வது என்னங்க அப்படின்னு கேட்டால், இது வந்து மார்வாடிகளினுடைய ரகசியம். என்னைக்காவது நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? இப்பயாவது நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா ஏன் நாம் இன்னும் அப்படியே இருக்கோம்? ஆனால் இந்த மார்வாடிகள் இவங்கெல்லாம் பசேட்டுங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய சூட்சமம் இருக்குதுங்க. என்றைக்குமே வட இந்தியர்கள், முக்கியமாக இந்த மார்வாடிகள், தங்களுடைய சம்பாத்தியத்தின் முதல் ஒரு சிறு பகுதியை, அது அவர்களோட சம்பாத்தியத்தை பொறுத்தது. இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்ககிட்ட 5,000 ரூபாய்க்கு நீங்கள் செய்யுங்கன்னா அவரால் செய்ய முடியாது. பட் அவரால் ஒரு 100 ரூபாய் செய்ய முடியும். அவர்களின் சம்பாத்தியத்திலிருந்து ஒரு முதல் சிறு தொகையை அன்னதானத்திற்கு ஒதுக்கி விடுவார்கள். சாப்பாடு போட்டுருவாங்க. இல்லாத மக்களுக்கு, வறியவர்களுக்கு, ஏதாவது ஒரு கோயில் போயிட்டோ இல்லை ஏதாவது ஒரு சாலையோரங்களில் வச்சோ மக்களுக்கு உணவினை கொடுப்பாங்க. அதை அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க குறைஞ்சது ஒரு 50 பேர் சாப்பிட்றாங்க, 10 பேர் வாழ்த்துவாங்க, 5 பேர் வந்து கொஞ்சம் கண்ணீரோடு வாழ்த்துவாங்க. நல்லா இருப்பா, நீ சந்தோஷமாக இருப்பான்னு ஒரு ஆத்மார்த்தமாக கண்ணீரோடு வாழ்த்துவாங்க. அதில் ஒருத்தர் வந்து தெய்வாம்சம் உடைய வாக்காக அவருடைய வாக்கு இருக்கும். அவருடைய அந்த வாக்கு சில பேருக்கு அது நேச்சுரலாக இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் என்ன சொன்னாலும் பழிக்குதியா அப்படிம்பாங்க. முன்ஜென்ம பலாபலன்களை பெற்று பிறப்பவர்களுக்கு அந்த வாக்கு பலிதம் இருக்கும். ஸோ அதில் ஒருத்தர் அந்த ஆசீர்வாதத்தை டீப்பாக வைக்கும்போது, அவருக்கு வாக்கு பலிதம் இருக்கும்போது அது அப்படியே நடக்கும். அதனால் இந்த உணவுக்காக, வறியவர்களினுடைய பசியை நீக்குவதற்கு, அந்த உணவிற்காக இந்த சம்பள தொகையிலிருந்து ஒரு சிறு தொகையை ஒதுக்குவது என்பது சிறப்பானதாக இருக்கும். ஸோ நான் 3 சொல்லியிருக்கேன். 1 பூ வாங்குங்கன்னு சொல்லியிருக்கேன், 2வது இனிப்பு வாங்குங்கன்னு சொல்லியிருக்கேன், அடுத்தது அன்னதானம் போடுங்க, அதுக்கு கொஞ்சம் தொகையை ஒதுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 3ல் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலே போதுமானது. நீங்கள் சம்பாதிக்கும் பணம் வீணான விரயமாகாது, உங்களுக்கு வீணாக செலவே ஆகாது. நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு அடுத்து நீங்கள் சொல்லுவீங்க எப்படின்ட்டு. நாம் என்ன பண்ணுவோம், சம்பளம் வாங்கின உடனே ஃபஸ்ட்டு வண்டிக்கு போய் பெட்ரோல் போடுவோம், கடன் வாங்கினா கடனை திருப்பி கொடுப்போம். இதுதான் செய்கிறது. எக்காரணம் கொண்டும் சம்பளம் வாங்கின உடனே கடனை திருப்பி கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த பணம் ஃபுல்லாக கடனுக்காரனுக்கே போயிடும். எப்பயுமே கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது சரியான நேரத்தில் நாணயமாக திருப்பி கொடுக்கறது நல்லது தான். இப்போ நான் சம்பளம் வந்துடுங்க நான் கொடுக்குறேங்கிறது நல்ல விஷயந்தான். பட் இந்த கையில் வாங்கி அடுத்த நிமிஷமே அந்த கையில் கடன் அடைக்கணுங்கிறது இல்லை. ஒரு மணி நேரம் கழித்து அல்லது ஒரு அரை பொழுது கழித்து நான் சொன்ன இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு அதன் பின்னாடி நீங்கள் கொடுக்கறது என்பது நல்ல விஷயம். இன்னும் சொல்லப்போனால் சம்பளம் வாங்கிய உடன் கடன் வாங்கவும் கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி சம்பளம்னா இன்றைக்கி முந்தா நாளே கொஞ்சம் கடன் வாங்கிடுவாங்க, நாளைக்கு எனக்கு சம்பளம்பா கொடுத்துட்றேன் அப்படிம்பாங்க. இதுவும் தவறு. சம்பள தொகையின் முதல் செலவீனம் என்பது சுபகாரியங்களுக்காக இருக்க வேண்டும், நல்ல பொருட்களை வாங்கிறதுக்காக இருக்கணும். அப்போ தான் அந்த குட் வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த நேர்மறையான வைப்ரேஷனின் மூலமாக உங்களுக்கு பணம் பன்மடங்கு சேருவதை தவிர்க்கவே முடியாது. சரிங்களா? கட்டாயமாக யாராருக்கெல்லாம் சம்பளம் அப்படியே கரைஞ்சு போகுதோ, 10 ரூபா கூட சேர்க்க முடியலைங்க, அப்படியே கைக்கு வரதும் தெரியல கரையிறதும் தெரியல அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேரும் இதை செய்யுங்கள். கட்டாயமாக
நெக்ஸ்ட்டு மந்தில் இப்போ இந்த மந்த்து செஞ்சீங்கன்னா அடுத்த மாதமே இதை நீங்களே வாண்டடாக 4 பேருக்கு சொல்லி செய்ய சொல்லுவீங்க. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான பலன்களை இது கொடுக்கும். கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.